டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9087128388. யாழி அப்பளம் உணவின் சுவையை மேலும் சுவையூட்ட இப்பொழுது வந்துவிட்டது யாழி அப்பளம். மேலும் விவரங்களுக்கு 9789251125. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று முன்தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு குறிப்பாக கோயம்புத்தூரில் 2041 கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 என்கிற தலைப்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அவர் கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கு மேலாக தற்பொழுது அவர் வலம் வந்திருக்கிறார். தேர்தல் பரப்புரையை ஏற்கனவே அவர் தொடங்கியிருக்கிறார். ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு முனைகளிலும் அவர் நின்று மக்களிடையே பேசும்போது தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளை பற்றியெல்லாம் அவர் புள்ளி விவரங்களோடு முன்வைக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது. ஆனால் எதிர்க்கட்சிகளுக்கு இங்கே பத்திரிகை ஊடகங்கள், வெகுஜன ஊடகங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் தருவதில்லை என்பதை நாம் கண்கூட பார்க்கிறோம். நம்ம குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலும் அவர்கள் குறிப்பாக தன்னுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஏதாவது அவர் பேசியதிலிருந்து அதை ட்ரெண்டிங் ஆக்க முடியுமா, வைரலாக்க முடியுமா என்று தான் பார்க்கிறார்களே தவிர அவர் என்ன குறிப்பிடுகிறார், என்ன சொல்ல வருகிறார், தமிழ்நாட்டு மக்களுக்கான திட்டங்களாக இருக்கக்கூடிய குறைபாடுகளை எப்படியெல்லாம் சுட்டிக்காட்டுகிறார் என்பதை விட இதற்குத்தான் அதிக முக்கியத்துவம் தராங்கன்னு பார்க்கிறோம். எனவே தமிழ்நாட்டினுடைய இந்த வெகுசன ஊடகங்கள், பத்திரிகைகள், காட்சி ஊடகங்கள் எல்லாம் எதிர்க்கட்சிகளுடைய அவர்கள் மக்களுக்காக முன்வைக்கக்கூடிய எந்த ஒரு விவரத்தையும் முதன்மைப்படுத்துவதில்லை அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம இதன் காரணமாக இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக மக்களை போய் சந்திக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வாகனத்தை வைத்துக்கொண்டு, ஒரு பேருந்தை வைத்துக்கொண்டு எல்லா இடங்களிலும் சென்று ஆயிரக்கணக்கான மக்கள் அவர் செல்லும் இடங்கள்லாம் கூடுறாங்க. அதிலும் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த பல்வேறு தலைமுறையினர் அந்த கூட்டத்தில் இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பொதுவாக நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர்கள் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள், நீண்ட நெடுங்காலம் தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் வருவாங்கன்னு பார்ப்போம். ஆனால் அந்த கூட்டங்களை நாம் உற்று கவனிக்கும் போது ஒவ்வொரு கூட்டத்திலையும் 3-4 தலைமுறைகள் வர்றாங்க. வயதானவர்கள், அதற்கு பிறகு மகளிர் வராங்க, அப்புறம் இளைய தலைமுறையினர். அவர்களெல்லாம் நின்று மிக ஆர்வத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதை கேட்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புள்ளி விவரங்கள் மக்களை அதிகம் சென்றடைகிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 என்பது இது ஒரு பெரிய கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் நிலங்கள் இதனால் பாதிக்கப்படும் என்கிற ஒரு மாபெரும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கார் அவர். இது குறித்து எந்த பத்திரிகை ஊடகங்களும் விவாதிக்காது என்று தெரிந்ததால் தான் நாம் இது பற்றி டிஎன்டிவி தமிழ் ஊடகம் வாயிலாக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருப்பதாக நம்ம கருதுகிறோம். இதில் என்ன குறிப்பாக சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு மாநகராட்சியாக இருக்கிறது. ஏற்கனவே தொழில்துறையில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாவட்டம் இது. அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்திங்கன்னா விரிவடைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தா இன்னும் கோயம்புத்தூரில் நிறைய ஒரு எதிர்காலத்திற்கு தகுந்தாற் போல் இங்கே ஒரு முழுமையான ஒரு புதிய நகரமாக இதை கட்டெழுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அந்த அடிப்படையில் கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 என்கிற ஒரு திட்டத்தை திமுக அரசு முன்வைத்திருக்கிறது. இது குறித்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழக அரசு அண்மையில் அறிவித்துள்ள கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 நிலப்பரப்புகளை வேறு வகைப்பாட்டுக்கு மாற்ற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது கோவை மக்களிடையே பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் மிக முக்கியமான இந்த ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். அதில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நகர ஊரமைப்பு மற்றும் உள்ளூர் திட்டக்குழுமம் தயாரித்துள்ள கோவை மாவட்ட மாஸ்டர் பிளான் 2041 பல முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் வகையில் கோவை மாநகராட்சியுடன் 4 நகராட்சிகள், 21 பேரூராட்சிகள், 60 கிராம ஊராட்சிகள் உள்ளடக்கிய சுமார் 1531 சதுர கிலோமீட்டருக்கு புதிய கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மாஸ்டர் பிளான் தயாரிப்பில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் முழுமையாக நடத்தப்படாமல் கூட்டத்தில் கருத்து வேறுபாடுகளும் சலசலப்பும் ஏற்பட்டதால் கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இச்சூழ்நிலையில் பல்வேறு குளறுபடிகளை கொண்ட மாஸ்டர் பிளான் வெளியிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே குடியிருப்பு நில வகைப்பாட்டில் உள்ள நிலத்தினை விவசாயம் மற்றும் தொழில் பிரிவுக்கு மாற்றியுள்ளார்கள்.
அதாவது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் என்று சொல்லக்கூடிய குடியிருப்பு வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து தற்பொழுது வேளாண்மைக்கும் தொழில்துறைக்கும் இண்டஸ்ட்ரியலுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் மாற்றம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காரு. ஏற்கனவே வளர்ந்த தொழில் நகரமான கோவையின் நகரப்பகுதியில் நில மதிப்பீட்டுத் தொகை மிகவும் அதிகரித்துள்ள நிலையில் இதுபோல இந்த நில வகைப்பாடு இந்த மாற்றத்திற்கு அனுமதி வழங்குவதன் மூலம் ஊழலுக்கு வழிவகை செய்வதுடன் பல்வேறு மோசடிகள் நடைபெறவும் வாய்ப்புள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்லியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக இன்னொரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. நில வகைப்பாடு மாற்றத்தில் ஆளும் திமுக குடும்ப உறுப்பினர்கள் நடத்தும் G2 நிறுவனம் மற்றும் திமுக குடும்ப உறவுகளுக்கு மிகவும் நெருக்கமானவர்களின் நிலங்கள் என சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் குடியிருப்பு மனை நிலை வகைப்பாட்டிலேயே இருக்கும் வகையில் கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 விஞ்ஞான முறையில் ஊழலுக்கு வித்திடும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியா சொல்கிறாங்க. கடந்த 4 ஆண்டு காலத்தில் விவசாயிகளுக்கு எந்த உதவியும் செய்திடாத இந்த விடியா திமுக அரசு பொதுமக்கள் கருத்து கேட்பு இன்றி திட்டமிடப்படாத கிராம பகுதிகளையும் இணைத்து கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 தயாரித்து குறிப்பிட்ட தரப்பினர் லாபம் ஈட்டும் வகையில் ஊழலுக்கு வழி ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அரசு ஏதோ சிறப்பாக செயல்படுவது போல மாயத் தோற்றத்தை ஏற்படுத்த இந்த மாஸ்டர் பிளான் மூலம் விடியா திமுக அரசு முனைகிறது என கோவை மக்களிடையே பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் அறிவிக்கப்பட்டுள்ள கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 படி நில வகைப்பாடு மாற்றங்களால் சுமார் 50,000 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படும் என்றும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு நடைபெற வாய்ப்புள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே தற்போது வெளியிட்டுள்ள கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 படி நகர ஊரமைப்பு திட்டத்தில் இணைத்துள்ள பகுதிகளில் நில வகைப்பாடு மாற்றங்களை மறு ஆய்வு செய்து பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டங்களை முறையாக நடத்தி அதன்படி திருத்தங்கள் செய்து புதிய கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 வெளியிட இந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு 50,000 ஏக்கர் இப்போ இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இருக்கு இல்லைங்களா, இப்போ இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இன்னும் விரிவுபடுத்தப்பட்டு பல்வேறு ஊராட்சிகளும் நகராட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா சென்னை வந்து ஒரு 2010 இந்த ஆண்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தான் இந்த முனையிலேருந்து அந்த சென்னைக்கு போவதற்கு இருக்கும். இன்றைக்கி 60 கிலோமீட்டராக இருக்குது. நீங்கள் எப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்னைக்குள்ளே இந்த முனையில் நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா சென்னையை விட்டு வெளிவருவதற்கு நீங்கள் போய் பயணம் செஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர். அப்போ அந்த அளவுக்கு அது வந்து விரிவடைந்திருக்கிறது சென்னை மாநகராட்சி. அப்போது இதே போல் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சியும் இவர்கள் விரிவடையும் போது பல பேரூராட்சிகள் ஊராட்சிகள் எல்லாம் ஒன்றிணைப்பார்கள். அங்கே கிராமப்புறங்கள்லாம் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமப்புறங்கள் எல்லாம் தற்பொழுது வந்து இப்போ ஏற்கனவே தெரியும். இங்கே நகரமயமாக்கல் என்பது எப்படி ஆயிருக்குன்னா இங்கே அப்பார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகரிச்சுட்டே வருது. கோயம்புத்தூரில் நிறைய பேர் இங்கே வந்து செட்டில் ஆயிடணும், நம்ம வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபு ஒரு அமைதியாக இங்கே வந்து செட்டில் ஆயிடணும், அதாவது ஒரு பிற்காலத்தில் அமைதியாக வந்து நம்ம வாழ்ந்து இங்கேயே தங்கிவிட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் நிறைய பேர் இப்பொழுது கோயம்புத்தூரை நோக்கி வர்றாங்க. அதே போல் கோயம்புத்தூர் திருப்பூரை சேர்ந்தவங்களாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுக்குள்ளே ஆனகட்டி பகுதியை தாண்டி கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டருக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்போ இந்த இடம் ஒரு அமைதியான ஒரு சூழலாக இருக்கக்கூடிய இடமா இருக்குது. இத்தகைய நிலையில் இந்த மாநகராட்சி விரிவாக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஆனால் அதற்கு உள்ளீடாக இப்படி ஒரு திட்டம் விரிவாக்க திட்டத்துக்குள்ளே வந்து பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை போல திமுக ஆதரவு இந்த கட்டுமான நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டுமான நிறுவனங்கள் அவருடைய வாங்கி விற்கக்கூடியவர்கள் அப்படின்னு நிறைய பேர், அதே போல் இந்த கைடன்ஸ் வேல்யூ வந்து வேறுபாடு ஏற்படுறது, இப்படி ஒரு 50,000 ஏக்கர் நிலம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி. அது மக்கள் கூறுவதாகத்தான் அவர் சொல்கிறார். மக்கள் நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. எனவே இந்த மாற்றம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னவெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இவர்கள் ஆதரவான அந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா, கட்டுமான நிறுவனங்கள், அவர்கள் எல்லாம் இப்போ எடுத்துக்காட்டாக கிராமப்புறத்தை நீங்கள் வந்து நகர்ப்புறமாக மாற்றும் பொழுது அதனுடைய கைடன்ஸ் வேல்யூ அதிகரிக்கும் இல்லையா. இப்போ கிராமப்புறங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிராமப்புறங்கள் இத்தனை பேரூராட்சிகள் நகராட்சிகள்லாம் வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி இணைக்கும் போது இந்த இடங்களுடைய மதிப்பு வந்து மிக அதிகமாக உயரும். இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ வந்து நான் இதை இந்த நடைமுறைப்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கட்டுமான நிறுவனம் எந்தெந்த பேரூராட்சி நகராட்சிகள் எல்லாம் பிற்காலத்தில் இணைக்கிறார்களோ அந்த இடங்கள்லாம் நிலங்களை இப்பொழுதே அவர்கள் வந்து குறைந்த விலைக்கு வாங்கி போட்டுட்டாங்கன்னா நாளை இந்த 2041 திட்டத்தின் பொழுது அவை அனைத்தும் கோவை மாநகராட்சியோடு இணைக்கப்படும் பொழுது அதனுடைய மதிப்பு உயரும். பல கோடி ரூபாய் அதனுடைய மதிப்பு உயர்ந்துவிடும்.
இதற்கெல்லாம் இது வாய்ப்பு இருப்பதாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டின் மூலமாகவும் பொதுமக்களிடம் நாம் பேசும்போதும், குறிப்பாக இது பற்றி விவரமறிந்தவர்களிடம் பேசும்போது அவர்கள் எழுப்பக்கூடிய ஐயமாக இருக்கிறது. லாபம் சம்பாதிப்பது என்பது எல்லா நிறுவனங்களுக்குமே இருக்கும். ஆனால் இப்படி ஒரு திட்டத்தின் மூலமாக மறைமுகமாக லாபம் ஈட்டுவது, அதனால் பலன் பெறுவது என்பதுதான் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு தமிழ்நாடு அரசு, அதேபோல் கோவை அந்த திட்டத்தை வகைப்படுத்தியவர்கள் தான் அதில் விளக்க வேண்டும். இருந்தாலும் கூட இப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் கோவை மக்கள் கூறுவதாக முன்வைத்திருக்கார் என்பது நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஒவ்வொரு தொகுதிக்கும் செல்லும் போதெல்லாம் மக்களுடைய பிரச்சனைகள், இதுபோன்ற அரசு திட்டங்களில் முறைகேடுகள் ஏற்படலாம் என்பதாக ஐயப்படக்கூடியவற்றையெல்லாம் எடுத்து முன்வச்சிட்டு வரான்னு பார்க்குறோம். நம்ம மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.